ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம எஸ்கேனா இப்போ பராசக்தி இதோடைய ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ February 17 அன்றைக்கி நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே வந்துட்டு போணுச்சு. பட் அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலை அப்படின்னால இப்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போது பராசக்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ட்டு கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி இதோடைய அடுத்தடுத்த ஷெட்யூல் எல்லாமே வேகமாக போயிட்டுருக்கு. கூடியில் SK24 அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா SK24 ஷூட்டிங் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்கேனா ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாரு. அடுத்து அதே மாதிரி நம்ம எஸ்கேனா ஒர்க் அவுட் பண்ண வீடியோ சமரனுக்காக பண்ண அந்த ஒரு வீடியோ அப்படியே ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது செம்மப்பா, என்ன நம்ம ஈஸியாக நினச்சிட்டோம், ஓகே கூடியில் நம்ம எஸ்கேனா இந்த அளவுக்கு ஒரு பாடி பில்ட் பண்ணிட்டாரு அப்படி மாதிரி. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒர்க்லாம் இருந்துச்சு, எவ்வளோலாம் பெயின் இருந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு வீடியோ அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோடைய வீடியோ ஃபுல் டீட்டெயில் அதான் இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையுமே தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம் அப்படின்னால அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி முருகதாஸ் மதராசி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதோடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்ட்டு இன்னொரு 12 days பேலன்ஸ் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஃபோட்டோவும் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் நம்ம எஸ்கேன் லுக் அப்படின்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. என்னால் இந்த ஒரு படத்தில் ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறேன், ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஒரு சீன் அப்படின்ட்டு வரும். ப்ரெசனில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரக்கடான லுக்கில் இருப்பார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்ம எஸ்கேனா மூவிஸ்லேயே இது வந்து ரொம்பவே ரக்கடான ஒரு லுக்கில் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோடைய ஸ்டோரி எல்லாம் ரிவீல் பண்ணிடாதீங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டோரி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு லெவலில் இருக்கும். பட் இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்கேன்னு ஒரு பிரச்சனையில் இருப்பார். அந்த பிரச்சனை அவருக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது அப்படிங்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம படமாக பார்க்கும்போது உண்மையாகவே புரியும் அப்படின்னால கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் நிறைய ட்விஸ்ட் எல்லாருமே இருக்குது. ஸோ இப்போ மதராசி இதோடைய ரிலீஸ் டேட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ படக்குழு எப்போ முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி கூடியில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னால அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திரா மீனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.